ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, போர்வையெல்லாம் வந்து துவைச்சு போட்டிருக்கேங்க. தலகாணி, கட்டில் எல்லாமே வெயில்ல தாங்க கிடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 19 ஊருக்கு போயிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா, காது வலி வந்துருச்சுங்க. பனியில் வந்து சேராமல் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. ஒரு சாதாரண இன்ஃபெக்ஷன் தான் அப்படின்னு நானும் நினச்சிட்டு மெடிக்கலில் ஒரு 4 நாள் மாத்திரை வாங்கி சாப்பிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவியர் ஆகிடுச்சு. கொஞ்சம் வலி குறைஞ்சது. நானும் அசால்ட்டாக விட்டுட்டு தலைக்கு குளிக்க மார்கழி மாதம்னு சொல்லிட்டு கோலம் போட எல்லா வேலையும் பனியில் பண்ணி ரொம்பவே வந்து பிரச்சனையாகி போச்சு. மறுஜென்மம் எடுத்து வந்திருக்க கூட சொல்லலாம். அவ்வளோ வலி வேதனை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆஸ்பத்திரிக்கு போய் எடுக்கணும். 3 நாளைக்கு ஒருக்கா செக்கப் டெஸ்ட்டு. ஆஸ்பத்திரி வீடு இருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-20 நாளாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வேலையே அதுதான். ஆனால் எல்லா சப்போர்ட்டும் என்னோடய ஹஸ்பண்ட் ஃபேமிலியில் இருக்கவங்க தான் பண்ணினாங்க. ரொம்பவே முடியல. கேமராவில் ஸ்கேன்லாம் காட்டும் போதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. பார்த்து சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒவ்வொரு கடவுளாக வந்து எங்கள் அம்மா நான் எல்லாருமே வேண்டிக்கிட்டேங்க. அதுதான் ஒவ்வொரு வேண்டுதலாக வந்து இப்போ வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சரி வந்து நாளைக்கு வந்து போகி வரதுனால இன்றைக்கே வந்து பொங்கல் வச்சு கோழி அறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்ம வந்து கோயிலுக்கு வந்து போயிருந்தேன். வீட்டில் இருக்கிற செடியில் பூ இருந்துச்சுங்க, அதையும் பறிச்சுக்கிட்டு எலுமிச்சம்பழம்லாம் பறிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயாச்சுங்க. அம்மா வீட்டில் வந்து பொங்கல் வச்சு கோழி அறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து தாங்க சாமி கும்பிட்றதுக்கு கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. நான்வெஜ்ஜெல்லாம் செஞ்சுருந்தேன். என்னால் சாப்பிட முடியாதனால மிக்சியில் வந்து அரைச்சி நான் அந்த கஞ்சியாட்டம் வந்து குடிச்சிக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி, சிக்கன் குழம்பு, அப்புறம் ரசம், சாப்பாடு இது எல்லாமே என்னோடய தங்கச்சி அம்மா தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க. நான் வந்து சும்மா வந்து வெட்டியாக வந்து படுத்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேங்க. எந்த ஒரு வேலையும் செய்யலை. சரி நீ வந்து ரெஸ்ட் எடு, உனக்கு வந்து வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இப்போ வந்து கொஞ்சம் ரெடி ஆகிட்டேங்க. இன்னும் கொஞ்சம் வந்து ரெடியாக வேண்டியது இருக்குது. அது வந்து ஆஸ்பத்திரிக்கு வந்து செக்கப் போயிட்டு அப்புறம் பொங்கல் அப்போ ஊருக்கு போனேன்னா கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிட்லாமா டாக்டர் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க வந்து சாப்பிட ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போதெல்லாம் வந்து அந்த புண்ணு அது காதுலேருந்து தண்ணியும் செய்யும் அத்தனை ஊற்றுச்சுங்க. அதெல்லாம் எப்படி தான் அப்படி என் காதில் இருந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியலைங்க. ஆனால் அதை நினச்சி தான் எல்லாருமே பயந்துட்டோம். இங்கேயோ டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணும், காதில் ஓட்டை இருக்குது அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவரே வந்து சரி பண்ணிட்டாங்க. அருமையான டாக்டருங்க. போனால் அவ்வளோ கனிவாக வந்து பேசுவாங்க, அன்பாக நடந்துக்கிட்டாங்க டாக்டரு. நான் வலிக்குதுங்க அப்படின்னு சொன்னோம்னா உடனே கொஞ்சம் நேரம் நிறுத்திடுவாங்க. அந்த எடுக்கிறது விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுப்பாங்க. மயக்கம் வந்துடும். உடனே போய் பெட்டில் போய் படுத்துக்குவேன். இதே தான் வந்து நடந்துட்டு இருந்துச்சுங்க. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டம் வந்து நானும் ஆப்ரேஷனில் 2-3 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். கை உடஞ்சது, கால் உடஞ்சது, என்னென்னமோ பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் கூட எனக்கு வலி தெரியல. இந்த காதில் வந்த வலி தாங்க வந்து பயங்கரமான வலியாக இருக்குது.